காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் வைத்தமானிதி பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமத் ராமானுஜர் தன்னுடைய அன்பர்கள் புடைசூழ வைத்தமானிதி பெருமாளை வணங்க வருகின்றார். அப்பொழுது அதிகாலை பொழுதிலே அந்த ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றால் ஒரு மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. அவளை இடைமறித்து கேட்கின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர், அம்மா, இது தேடி புகும் ஊர் அல்லவா, இங்கே நீங்கள் எங்கே வெளியே செல்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த பெண் பிள்ளை கூறிய 81 வார்த்தைகளே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியம். பக்திக்கு சான்றாக விளங்குகின்றது. எப்படி அன்பு செலுத்த வேண்டும் ராமரிடமும் கிருஷ்ணரிடமும் என்பதை பற்றிய அருமையான விளக்கத்தை சொல்கின்றார். ஒவ்வொரு வரிக்குள்ளும் அற்புதமான வைரங்கள் புதைந்திருக்கின்றன. அருமையான நிகழ்வுகள், அவை சொல்லும் பாங்கு, இவையெல்லாம் பாராட்டத்தக்க விதத்தில் அமைந்திருக்கின்றன. அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றாள். 22வது வரியை நாம் பார்த்துவிட்டோம். முந்தைய அத்தியாயத்திலே தெய்வத்தை பெற்றேனோ தேவகியாரை போல என்று சொல்கின்றாளாம். முதல்ல பாருங்க, வாசுதேவரை பற்றி சொல்லியிருக்கலாம் அல்லவா, கிருஷ்ணருடைய தந்தை. ஆனா முதல்ல பாருங்க, அம்மாவை பத்தி சொல்லிடுறான், பெற்றெடுத்த அன்னை தேவகியாரை. அடுத்த வார்த்தை சொல்கின்றால் 23வது வரியிலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போல என்று சொல்கின்றாளாம். நாம திருப்பாவையில கேள்விப்பட்டிருக்கலாம். ஆழிமழை கண்ணா என்று ஆரம்பித்து ஒரு பாசுரம் கோதை நாச்சியார் எழுதியிருப்பார்கள். அற்புதமான பாசுரம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, பெண் பிள்ளை, ஆழி மறை என்றேனோ வசுதேவரை போலே. ஆழி என்றால் என்ன? மகாவிஷ்ணுவினுடைய கையிலே சங்கு சக்கரம் இருக்கும். ஆழி என்றால் சங்கு. சங்கை மறைக்க சொல்கின்றாராம். ஏன் அப்படி சொல்கின்றார்? எதற்காக? எந்த பொழுதிலே அப்படி அவர் சொன்னார்? கம்சனுடைய தங்கை தேவகி. தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் முடித்து வைத்து விட்டான் கம்சன், மிகப்பெரிய ஆரவாரத்தோடு, அன்போடும் ஆதூரத்தோடும். ஆனால் அசரீரி வாக்கு என்ன சொல்லிற்று? இத்தனை அன்பு செலுத்துகின்றாய் அல்லவா உன்னுடைய தங்கையின் மீது, ஆனால் உன்னுடைய தங்கையின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்ற இடி போன்ற வார்த்தைகளை கேட்டவுடன் என்ன பண்றான் கம்சன்? அந்த நொடி பொழுது முதல் சிறையிலே அடைத்து விடுகின்றான் தேவகியையும் வசுதேவரையும். குழந்தை பிறந்தவுடன் அவனுக்கு செய்தி போய்விடும். வந்து முதல் வேளையாக குழந்தையை கொன்று விடுவான். இப்படி 6 குழந்தைகளை கொன்று விட்டான். 7வது குழந்தையை கிருஷ்ணர் என்ன பண்றாரு? கர்ப்பத்திலேயே மாற்றுகின்றார். வசுதேவருடைய இன்னொரு மனைவி ரோகிணிக்கு இந்த கர்ப்பத்தை மாற்றுகின்றார். அப்பொழுது அது கோகுலத்திலே பிறக்கின்றது பலராமராக. இப்ப என்ன ஒரு விஷயம்னா, இதே கோகுலத்திலே கொண்டு போய் விட வேண்டும் கிருஷ்ணனை. எப்படி விட முடியும்? ஏன்னா அவன் தான் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லவா காவலாட்களை விட்டு. 10வது மாதம் ஆகிவிட்டது, 8வது குழந்தை பிறப்பதற்கு. ஒவ்வொரு நொடி பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றானாம் கம்சன். இந்த குழந்தையால் தானே எனக்கு ஆபத்து. குழந்தை பிறந்தவுடன் முதல் வேலையாக அப்ப என்ன பண்ணணும்? அந்த குழந்தையை கொன்று விட வேண்டும். இதுதான் அவனுடைய திட்டம். ஆனா பாருங்க, தெய்வ சங்கல்பம் வேற மாதிரி அல்லவா அமைந்து விடுகின்றது. நடுநிசி நேரம் தேவகிக்கு 8வது குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறக்கும் போது பாருங்க, சாதாரண மனித குழந்தையாக அந்த குழந்தை பிறக்கவில்லை. மகாவிஷ்ணுவுக்கு 4 புஜங்கள் இருக்கும், 4 கரங்கள். இந்த 4 கரங்களிலும் அவர் என்ன பண்றாரு பாருங்க, 2 கரம் இருக்கின்றது மனிதர்களைப் போல. ஆனால்
இன்னும் 2 கரங்களிலே சங்கு சக்கரத்தோடு அவர் பட்டு பீதாம்பரம் உடுத்தி கொண்டு அற்புதமாக மகாவிஷ்ணு எப்படி இருப்பாரோ அப்படியே பிறந்து விட்டதாம் தேவகிக்கு. பார்க்கின்றார் வசுதேவர். அவருக்கா கண்களில் ஆனந்த பூரிப்பு. எப்படிப்பட்ட அருமையான தரிசனம்! தெய்வ குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தகைய அரிய ஒரு புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். இப்பொழுது இந்த குழந்தை நம்முடைய கைகளிலே தவழ்கின்றது. பார்த்தால் அழகான பட்டு ஆபரணங்களை எல்லாம் உடுத்தி 4 கரங்களோடு குறுஞ்சிரிப்பு சிரித்துக் கொண்டிருக்கின்றான் குழந்தை கிருஷ்ணன். பார்க்கின்றார் வசுதேவர். அவருக்கா பயம் வந்து விடுகின்றது. இது மதுரா அல்லவா? இங்கே கம்சனுடைய ஆட்சிதானே. அவன் எப்படி சும்மா விடுவான் இந்த குழந்தையை பார்த்தால் என்ற பயம் வந்து விடுகின்றதாம். அந்த குழந்தை தெய்வீக குழந்தை என்பது தெரிந்திருக்கின்றது. ஆனால் கம்சனுடைய கொடுமையை நினைத்தவுடன் அவருக்கு பயம் வந்து விடுகின்றது. இந்த குழந்தையை நாம் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இந்த குழந்தையா தெய்வீகமான காட்சி அளிக்கின்றது 4 கரங்களோடு. பார்த்தால் சும்மா விடுவானா கம்சன்? பயத்துல சொல்றாராம் வசுதேவர், ஆழியை மறை, சங்கு சக்கரத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு நீ சாதாரணமா இரு அப்பா. ஏன்னா இந்த கொடுங்கோலனுடைய கண்ணில் நீ தென்படக்கூடாது இல்லையா? அதனால அவர் அப்படி சொல்றாராம். ஏன்னா இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது வசுதேவருக்கு. அவர் என்ன பண்றாரு, ஆழி மறை, உன்னுடைய சங்கை நீ மறைத்து விடு, சாதாரண குழந்தையாக எங்களுடைய கைகளிலே நீ தவழ வேண்டும் என்ற ஒரு அன்பு கோரிக்கையை வைக்கின்றார். இதை செவிமடுக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. அவர் என்ன பண்றாரு, சாதாரண குழந்தை போல உருமாறி விடுகின்றார். ஆனால் பாருங்கள், அந்த ஒரு நொடிதான் ஆகட்டும், எத்தகைய புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும் அவர். எத்தனை ஆனந்தம் இருக்க முடியும் இந்த தெய்வீக குழந்தையை கைகளில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது. இதைவிட வேற என்ன வரத்தை நாம் கேட்டு வாங்கிவிட முடியும் கடவுளிடமிருந்து? எத்தகைய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், என்ன தெய்வீக பரிசு அவருடைய கைகளில் விழித்திருக்கின்றது. பார்த்தவுடன் அவருக்கு ஆனந்தம். ஆனால் அடுத்த நொடியே பாருங்க, ஒரு பக்கம் ஆனந்தமாக இருந்தாலும் அடுத்த பக்கம் கவனம் வந்து விடுகின்றது. குழந்தையை காப்பாற்ற வேண்டுமே என்று ஆழிமறை என்கின்றாராம் வசுதேவர். இப்பொழுது என்ன பண்றாரு, ஒரு கூடையிலே அந்த குழந்தையை வைத்து கொண்டு நல்ல நடுநிசை நேரம் அந்த காவலாளிகள் அங்கே பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோருடைய கண்களிலும் மயக்கம் வந்து விடுகின்றது. இவருடைய கட்டுக்கள் சங்கிலியால் கட்டியிருப்பார்கள் அல்லவா வசுதேவரை, அவையெல்லாம் தாமாகவே அருந்து விட்டனவாம். குழந்தையை கூடையில் வைத்துக் கொண்டு ஆதிசேஷன் குடையாக பிடிக்க, ஏன்னா அப்பொழுது மழை வந்து கொண்டிருந்ததாம். குழந்தையை மறைக்க வேண்டும் அல்லவா. யமுனா நதியை பார்க்கின்றார் வசுதேவர். அது 2ஆக பிரிந்து வழிவிடுகின்றது. பகவானுக்காக பிரபஞ்சம் என்னதான் செய்யாது. இப்பொழுது இந்த குழந்தையை மதுராவில் இருந்து கோகுலத்துக்கு கொண்டு போய் விட்டாயிற்று. மறுபடியும் திரும்பி வருகின்றார் மதுராவிற்கு. அது வரைக்கும் பாருங்க, பஞ்சபூதங்களும் இந்த வசுதேவருக்கு சாதகமாக பணிபுரிகின்றது. எத்தகைய ஒரு தெய்வத்தினுடைய அனுகூலமாக இருக்க முடியும். இப்பொழுது ஒன்றும் நடக்காதது போல வந்து மதுராவினுடைய சிறைச்சாலைக்குள் வந்து அமர்ந்து விடுகின்றாராம் வசுதேவர். குழந்தையை காப்பாற்றி விட்டோம் அல்லவா. பொழுது விடிந்து இந்த சம்பவம் தெரிந்தால் சும்மா இருப்பானா கம்சன் என்ற ஒரு பயம். இப்பொழுது குழந்தையை காப்பாற்றி ஆயிற்று. கண் கூப்பி வேண்டுகின்றார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. ஏன்னா இந்த தெய்வீக தம்பதிகள் குழந்தையை வரமாக பெற வேண்டும் என்று தவம் இருந்தவர்கள் அல்லவா. ஒவ்வொரு யுகத்திலும் சுதபஸ் திருச்சினி ஆகட்டும் அல்லது காஷ்யபர் அதிதி ஆகட்டும், இந்த பிறவியிலே அவர்கள் தேவகி வசுதேவராகட்டும், எந்த பிறவியில் இருந்தாலும் தெய்வத்தை மகனாக பெற்றவர்களுடைய அற்புதமான நிகழ்வு இந்த வார்த்தை. ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போல. இப்படியெல்லாம் நான் அன்பு செய்தேனா என்ன என்று கேட்கின்றாலா மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. ஏன்னா தெய்வத்தை பார்ப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தெய்வ குழந்தையை காப்பாற்றுவதற்காக கவனமாக கேட்கின்றாராம். ஆழி மறை, உன்னுடைய சங்கை மறைத்துக் கொள்ளப்பா. கம்சன் பார்த்தால் சும்மா இருக்க மாட்டான் என்று எத்தனை ஒரு ஆதூரத்துடன் அன்புடனும் சொல்லி இருக்கின்றார் வசுதேவர் இத்தகைய வார்த்தைகளை. இதைத்தான் சொல்கின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை 23வது வரியிலே. ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே என்று. ஏன்னா முதலிலே தாயை பற்றி சொல்லிவிட்டால், அடுத்த வரியிலே தந்தையை பற்றி சொல்லிவிட்டால். கிருஷ்ணருடைய தாய் தந்தையருடைய அற்புதமான அர்ப்பணிப்பு உணர்வு, அவர்களுடைய
கவனம். இதை தெளிவாக விளக்குகின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை. தெய்வ குழந்தையை காப்பாற்றியதற்கு எத்தனை பெரிய புண்ணியமும் வரமும் பெற்றிருக்க வேண்டும், இதைத்தான் சொல்கின்றாள். அடுத்தவர் என்ன சொல்ல போகின்றார் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் வைத்தமானிதி பெருமாளையும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளிலும் நம்முடைய மனத்தை செலுத்திக் கொண்டிருப்போமாக, நம்முடைய வரங்களை கோருவோமாக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. அதுவரைக்கும் நாம் ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே என்ற வார்த்தையை நினைவுபடுத்திக் கொண்டிருப்போம். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.